Hello students, exercise 11.1 question number 1. Suppose X is a number of tails occurred when three fair coins are tossed one simultaneously. Find the values of the random variable X and the number of points in its inverse images. இங்கே நம்பர் ஆஃப் டெய்ல்ஸுங்கிறத எக்ஸ்னு வச்சுக்க சொல்கிறாங்க. அப்போ 3 காயினை டாஸ் பண்ணுங்கும்போது சாம்பிள் ஸ்பேஸுங்கிறது கண்டுபிடிக்கணும். இப்போ 3 காயின் டாஸ் பண்ணும்போது நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் போட்டால் 3 ஹெட்டாக கிடைக்கும், இல்லை 3 டெய்லாக கிடைக்கும். இல்லை ஃபஸ்ட்டு 2 ஹெட்டு அப்புறம் டெய்லு, ஃபஸ்ட்டு 2 டெய்லு இல்லை ஹெட்டு, ஒரு ஹெட்டு டெய்லு ஹெட்டு, இல்லை டெய்லு ஹெட்டு டெய்லு, ஒரு ஹெட்டு 2 டெய்லு, ஒரு டெய்லு 2 ஹெட்டு. மொத்தத்தில் பார்க்கும்போது 3 காயின்ஸுக்கும் போது நமக்கு என்ஆர்எஸ் வந்து 8 கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டில் பாருங்கள், 3 ஹெட்டாக இருக்குது, இங்கே டெய்லு இல்லை. அப்போனா அவன் எக்ஸுங்கிறது டெய்ல்னு சொல்கிறான். அப்போ இங்கே டெய்லு இல்லைங்கும்போது எக்ஸ் ஆஃப் ட்ரிபிள் ஹெச் அப்படிங்கும்போது டெய்லு இல்லைனால 0 போடுறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கிடைச்சது 3 ஹெட்டு, அப்போ எக்ஸ் ஆஃப் ட்ரிபிள் ஹெச் போட்டிருக்கேன். இங்கே டெய்லு எதுவும் இல்லை, அதனால் 0 போடுறேன். எக்ஸ் ஆஃப் இங்கே 2 ஹெச் ஒரு டெய்ல் இருக்குது, டெய்ல் 1 இருக்கிறதுனால அங்கே 1ன்னு போகிறேன். எக்ஸ் ஆஃப் ஹெச்டி ஹெச், இங்கேயும் டெய்ல் 1 இருக்கிறதுனால 1ன்னு போகிறேன். எக்ஸ் ஆஃப் ஹெச்டிடி, இங்கே டெய்ல் வந்து 2 இருக்கிறதுனால 2ன்னு போடுறேன். எக்ஸ் ஆஃப் டிஹெச்ஹெச், இங்கே டெய்ல் 1 இருக்கிறதுனால அங்கே 1ன்னு போடுறேன். எக்ஸ் ஆஃப் டிஹெச்டி, டெய்ல் வந்து 2 வரதுனால அங்கே 2ன்னு போடுறேன். எக்ஸ் ஆஃப் டிடிஹெச், 2 டெய்ல் வரதுனால 2ன்னு போடுறேன். எக்ஸ் ஆஃப் இங்கே 3 டீ ஆக்குனால அங்கே 3ன்னு போடுறேன். இப்போ டேப்லெட் காலம் போடணும். எக்ஸுங்கிறது ரேண்டம் வேரியபிள், இன்வெர்ஸ் இமேஜஸ் கேட்டிருக்காங்க, அதனால் கீழே இன்வெர்ஸ் இமேஜஸ் போடுறேன். ஃபஸ்ட்டு ரேண்டம் வேரியபிளுங்கும்போது எக்ஸுக்கு 0 1 2 3ன்னு போடணும். அதான் டெய்லி கிடைக்காமல் இருக்குது, அப்புறம் ஒரு டெய்ல் கிடைக்கிது, அப்புறம் 2 டெய்ல் கிடைக்கிது, 3 டெய்லாக கிடைக்கிது. இப்போ ஃபஸ்ட்டு டெய்லே கிடைக்காமல் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் 1 தான் இருக்குது. அப்போ 0ங்கிற பிளேஸில் 1 தான் வருது, அதனால் 1ன்னு போட்டுக்குங்க. அடுத்து 1 வரும்போது இங்கே டெய்ல் வந்து 1 வந்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளேஸில் இருக்குது, இங்கே 1 இருக்குது, 2 இங்கே 1 இருக்குது, மொத்தம் 3 இருக்குது. அப்போ டெய்ல் கிடச்சது மொத்தம் 3 ஈவன்னால் 3ன்னு போடுங்க. அடுத்து 2 டெய்ல் கிடச்சது எத்தனைக்குன்னு பார்க்கணும். அது பார்க்கும்போது இங்கே இருக்குது ஹெச்டிடி, இங்கே 1 இருக்குது 2, இங்கே டிஹெச்டி கிடச்சது 1 இருக்குது, அப்போ இது 2 ஆச்சு. இங்கே 1 டிடிஹெச், அப்போ மொத்தம் 3. அப்போ 2ன்னு கிடச்சிக்கிறது 3 இடத்துல கிடச்சிக்கிறதுனால 3ன்னு போடுங்க. 3 டெய்லாக கிடச்ச ஆன்சர் இங்கே 1 இருக்குது, இது 1 தான் இருக்குது. அப்போ 3க்கு நேராக 1ன்னு போடுங்க. இதுதான் ஆன்சர். நல்லா கவனிங்க, எக்ஸுங்கிறது ரேண்டம் வேரியபிள். அப்போ டெய்லே கிடைக்காமல் இருக்கிறது 0, ஒரு டெய்ல் கிடச்சிருந்தா 1, 2 டெய்ல் கிடச்சிருந்தா 2, 3 டெய்லாக கிடைக்கும்போது அது 3ன்னு போட்டுக்கிறோம். இதுதான் ரேண்டம் வேரியபிள். இன்வெர்ஸ் இமேஜஸ் சொல்லும்போது டெய்லி கிடைக்காமல் உள்ள ஈவெண்ட் எத்தனைக்குன்னு பார்க்குறோம். இங்கே 3 ஹெட்டாக இருக்குது, அப்போ இங்கே டெய்லே இல்லைனால 0ங்கிறது 1 தான் இருக்குது, அதனால் இங்கே 1ன்னு போட்டுக்கிறோம். அடுத்தது டெய்ல் 1 கிடச்சது எத்தனைன்னு பார்க்குறோம். இங்கே ஒரு டெய்ல் கிடச்சிருக்கு, இங்கே ஒரு டெய்ல் கிடச்சிருக்கு, அப்புறம் இங்கே ஒரு டெய்ல் கிடச்சிருக்கு. அப்போ 1ங்குள்ளது ஆன்சரு 3 இருக்குது, அதனால் 1க்கு நேராக 3ன்னு போட்டுருங்க. அடுத்தது 2 டெய்ல் கிடச்சிது, 2 டெய்ல் கிடச்சது இங்கே இருக்குது, அப்போ இங்கே 2, இங்கே 1, இங்கே 1, மொத்தம் 3 இருக்குது. அப்போ 2 டெய்ல் கிடச்ச ஆன்சர் மொத்தம் 3க்குனால 3ன்னு போடுறோம். 3 டெய்ல் கிடச்ச ஆன்சர் இங்கே 1 இருக்குது, அதனால் 3க்கு நேராக இங்கே 1ன்னு போடுறோம்.